ஹாய் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ட்ரூத் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ஒரு கிவன் ஸ்டேட்மெண்ட் டாட்டாலஜியாக இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் ப்ரப்போசிஷனல் ஈக்குவலன்சஸ் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா ஐடம்பொட்டன்ட் லாஸ். P and P is equivalent to P, P or P is equivalent to P. Associative laws, P and Q and R is equivalent to P and Q and R. இங்க bracket இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். P or Q or R is equivalent to P or Q or R. Commutative laws, P and Q is equivalent to Q and P. P or Q is equivalent to Q or P. De Morgan's law, negation of P and Q is equivalent to negation P or negation Q. Similarly, negation of P or Q is equivalent to negation P and negation Q. Distributive laws, P and Q or R is equivalent to P and Q or P and R. Similarly, P or Q and R is equivalent to P or Q and P or R. Complement laws, P and not P is equivalent to false F. P or not P is equivalent to true T. இது என்ன law? Complement laws. அடுத்தது dominance laws. P and F is equivalent to F. P or T is equivalent to T. Identity laws, P and T is equivalent to P. P or F is equivalent to P. Absorption laws, P or P and Q is equivalent to P. இங்க P P repeat ஆயிருக்கு இல்லையா, அதனால P. Next, P and P or Q is equivalent to P. இந்த ஃபார்முலாலையும் P P repeat ஆயிருக்கு, அதனால P. Next, double negation law. So negation of negation P is equivalent to the original one P. Contrapositive law, if P then Q is equivalent to negation Q imply negation P. Conditional as disjunction, if P then Q is equivalent to negation P or Q. Biconditional as conditional, P if and only if Q is equivalent to if P then Q and if Q then P. Last formula, exportations law, P imply Q imply R is equivalent to P and Q imply R. So இந்த 14 formulas ரொம்ப important. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது இதை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். First problem, show that the formula Q R P and negation Q R negation P and negation Q is tautology. நம்ம ட்ரூத் டேபிள் என்ன பண்ணோம், டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஃபைனல் இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே டி ட்ரூவாக வரணும். அப்படி வந்ததுன்னா டாட்டாலஜி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி சூட்டபிள் ஈக்குவலன்சஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைனலாக ட்ரூன்னு கொண்டு வரணும், டீன்னு கொண்டு வரணும். ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அந்த என்ன கொடுத்தாங்களோ அந்த ப்ரப்போசிஷன் அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ அப்சர்வ் பண்ணுங்க, இங்கே அப்சர்வ் பண்ணும் பொழுது அண்ட் நெகேஷன் கியூ அண்ட் நெகேஷன் கியூ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மில் காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வெளியே எடுக்கலாம். என்ன லா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெகேஷன் கியூவை வெளியே எடுத்திங்கன்னா இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, பி இருக்குது. இந்த வெளியில் உள்ள ஆர் அதை எடுத்து அப்படியே இங்கே எழுதுகிறோம், ஆர் நெகேஷன் பி. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணுங்க, QR something and something. ஸோ அந்த மாதிரி இருக்கா, QR this ஒரு டேர்ம் அண்ட் இன்னொரு டேர்ம். ஸோ அப்போ என்ன அப்ளை பண்ணலாம், மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் அப்ளை பண்ணலாம்.
ஓகே, ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, QR இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ PR நெகேஷன் P அண்ட் மறுபடியும் QR நெகேஷன் Q. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், PR நெகேஷன் Pனா என்னது, T. ஸோ இந்த டேர்ம் அதை அப்படியே எழுதிக்கிறோம், இந்த டேர்ம். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் QR நெகேஷன் Q என்னென்னு எழுதலாம், Tன்னு எழுதலாம். ஓகே, அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், PR நெகேஷன் P is equivalent to T. மறுபடியும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, QRT is nothing but only T. இந்த T அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, T and Tனா என்னது, T. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, Tன்னு கிடைக்குது. ஸோ the given statement is tautology. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Determine whether this statement not Q and if P then Q is imply not P is tautology. So final answer இதுக்கு என்ன பண்ணணும், Tன்னு ஷோ பண்ணணும். ஸோ சூட்டபிள் ஈக்குவலன்சஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ வாங்க பார்க்கலாம் சொல்யூஷன். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம முதல்ல இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இங்கே எங்கெல்லாம் நம்ம இந்த கண்டிஷனல் சிம்பிள் இருக்கோ முதல்ல அதுக்கு ரூல் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. இப்போ பார்க்கலாம், P இம்ப்ளை Q. ஸோ ஃபார்முலா என்னது, P இம்ப்ளை Q ஃபார்முலா என்னது, நெகேஷன் P ஆர் Q. ஸோ முதல்ல அதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ P இம்ப்ளை Q. இப்போ நம்ம நெகேஷன் Q அதே மாதிரி எழுதிட்டோம். இங்கே P இம்ப்ளைஸ் Qக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், நெகேஷன் P ஆர் Q. ரிமைனிங் எல்லாம் அதே தான். ஸோ என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம், P இம்ப்ளை Q. மறுபடியும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இம்ப்ளை இருக்கு இல்லையா, ஸோ அகைன் வி கேன் அப்ளை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு டேர்ம், இது தனி டேர்ம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்துக்குமே என்ன எடுக்கணும், நெகேஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெகேஷன் ஆஃப் த ஹோல் டேர்ம் ஆர் நெகேஷன் P அப்படி எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ ஒரு நெகேஷன் அவுட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணணும். ஸோ நெகேஷன் இன்சைடில் கொண்டு போங்க. ஸோ நாட் ஆஃப் நாட் Qனா என்னது, Q. அண்டுக்கு பதிலாக R போடணும். அடுத்தது இன்சைடில் நெகேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ மறுபடியும் டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணலாம். ஸோ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P என்னது, P. ஆருக்கு பதிலாக என்ன போடணும், அண்டு போடணும். அடுத்தது நெகேஷன் Q. இது புரிஞ்சதா, அது R நெகேஷன் P as it is எழுதியாச்சு. அடுத்தது இப்போ இங்கே ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இங்கே இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதை அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன வருது, QR P அண்ட் நாட் Q. ஸோ இது என்ன இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, ஸோ QRP இங்கே எழுதியாச்சு, QRP அண்ட் QR நெகேஷன் Q. இந்த டேர்ம் ரிமைனிங் டேர்ம் அப்படி எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது QRP அப்படியே எழுதிக்கிட்டோம், QRP as it is. அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா QR நெகேஷன் Q. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, PR நாட் Pனா என்னது, T. அப்போ QR நாட் Qனா என்னென்னு எழுதலாம், Tன்னு எழுதலாம். Tன்னு எழுதியாச்சு. ரிமைனிங் டேர்ம் அதே மாதிரி எழுதியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த ரூல் என்ன இருக்குது, P அண்டு T அப்படின்னா என்னது, P அண்டு Tனா என்னது, P. அப்போ இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ QRPங்கிறது ஒரு டேர்ம், அண்டு T. அப்போ P அண்டு Tனா P. அப்போ QRP அண்டு Tனா Tயை விட்டுட்டு இந்த மட்டும் எடுத்து எழுதலாம், R நெகேஷன் P. அடுத்தது இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே R சிம்பிள் இருக்குது, இங்கேயும் R சிம்பிள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணி இந்த Pயும் இந்த நெகேஷன் Pயும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டேர்மில் QR PR நெகேஷன் P. ஸோ இது என்னது ஃபார்முலா, நத்திங் பட் T. ஓகே, T. அப்போ QRTனா என்னது, T. ஸோ ஸ்டார்ட் பண்ணது என்னது, கிவன் ப்ராப்ளமில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக Tன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போனா என்னது, கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் டாட்டாலஜி. இங்கே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்சர்வ் பண்ணணும்,
சூட்டபிள் ஃபார்முலா ஈக்குவலன்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்டராக போடணும்னு கிடையாது. சில டைம் சூட்டபிளாக முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டிவில் அப்ளை பண்ணலாம், இல்லை அசோசியேட்டிவில் அப்ளை பண்ணலாம், இல்லை டிமார்கன்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ பட் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணணும். தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷோ தட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவலன்ட் டு ஆர். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் கிவன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் முதல்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் என்னெல்லாம் முதல்ல ரூல் அப்ளை பண்ணலாம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அப்சர்வேஷன் பாருங்கள், இங்கே அண்டு ஆர் இருக்குது, அண்டு ஆர் இருக்குது, அண்டு ஆர் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் அதில் அண்டு ஆரை வெளியே எடுக்கலாமா? ஏன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, உள்ளே ரெண்டுத்துலேயும் அண்டு இருக்குது, வெளியில் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, இங்கே அண்டு இருக்குது, உள்ளேயும் அண்டு இருக்குது, அதனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் அப்ளை பண்ண முடியாது. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், நான் அண்டு ஆர் அதை ரெண்டுத்தையும் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், கியூ இருக்கும், வெளியில் உள்ள ஆர் சிம்பிள் போடணும், அடுத்தது பி. இது கிளியரா? ஸோ இங்கே ப்ராக்கெட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு டேர்ம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அந்த ப்ரீவியஸ் டேர்ம் பாருங்கள், இது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் இன்சைடில் என்ன இருக்குது, அண்டு இருக்குது. ஓகே, அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் அப்ளை பண்ண முடியாது, பட் அசோசியேட்டிவ்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அசோசியேட்டிவ்லாம் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும், இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க, அண்டு ஆர். ஓகே, இப்போ அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்னது, இந்த டேர்மில் அண்டு ஆர் இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா, அண்டு ஆர் இந்த அண்டு ஆர் காமனாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், அதை வெளியே எடுக்கலாம். ஓகே, ஸோ அண்டு ஆர் காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் இன்சைடில் என்ன வரும், இந்த ஹோல் டேர்ம் வரும், நாட் பி அண்டு நாட் கியூ ஒரு டேர்மாக வந்துடும். அடுத்தது இங்கே கியூ ஆர் பி அது ஒரு டேர்ம் இங்கே தனியாக வந்துடும். கரெக்டாக? டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் இதில் அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே என்ன இருக்குது, இந்த டேர்மில் அண்டு தட் இஸ் நாட் பி அண்டு நாட் கியூன்னு இருக்கா. அப்போ இல்லை நாட்டை வெளியே எடுக்கலாமா, அது என்னெல்லாம், டிமார்கன்ஸ்லாம். ஓகே, ஸோ நாட்டை வெளியே எடுத்தாச்சு. அப்போ பிஆர்கியூ அண்டு என்னவா மாறும், ஆறாக மாறும். ஸோ பிஆர்கியூ இங்கே கியூஆர்பி இருக்கு இல்லையா, ஸோ கம்யூனிட்டியில் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பிஆர்கியூன்னு எழுதிக்கலாம், அண்ட் ஆர். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டேர்ம் என்ன டேர்ம் இருக்குது, இங்கே பிஆர்கியூன்னு இருக்குது, இங்கே நெகேஷன் ஆஃப் பிஆர்கியூன்னு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், பிஆர் நெகேஷன் பின்னா என்னது, டி. ஸோ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக என்னென்னு எழுதியிருக்கேன், டீன்னு எழுதியிருக்கேன், அண்டு ஆர். இப்போ அகைன் பி அண்டு டீனா என்னது, பி. ஸோ இஸ் ஈக்குவலன் டு ஆர். இங்கே ஏன்னா டி அண்டு ஆர் இருக்குது, அதனால ஆர்னு எழுதியிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம், அது என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஆர். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா ஆர் ஈக்குவலண்ட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னது, ப்ராப்பராக ஈக்குவலன்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும், அதில் தப்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் யோசித்து பண்ணணும். ஸோ பை ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக போடலாம். Thank you for watching this video. Please like, share and subscribe. Thank you.